கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என் மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் செய்வாரா? அப்படி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துல நிலைத்திருக்க, மகிழ்ச்சியா இருக்க நம்ம ஜெபங்கள் கேட்கப்படணும். அதுவும் நம் மன விருப்பம்படி ஏசப்பாட்ட ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதை அவர் அப்படியே செய்யும் போது நமக்கு எத்தனை மகிழ்ச்சி, நம் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தோடு பிடிப்போடு நாம் இருக்க முடியுங்க. நம்முடைய மன விருப்பம்படி கர்த்தர் செய்ய வேதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள 3 குறிப்புகளை பத்தி பார்க்கலாங்க. நம்ம என்னெல்லாம் செய்தா நம் மன விருப்பத்தை அவர் செய்வார்ன்றதையும் பார்க்கலாங்க. முதலாவதாக சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அந்நாள் எப்பயும் அழுதுட்டேதான் இருந்தாங்க. ஒரு நாள் டிசைட் பண்ணாங்க, இனி நான் துக்க முகமா இருக்க போறதில்ல, அழ போறதில்ல. ஏன்னா என் இருதயத்தினோட ஆசை எல்லாத்தையும் அவர்கிட்ட ஊற்றி போட்டுட்டேன், அவர் பார்த்துக்குவான்னு சொல்லி தன்னுடைய டிசிஷனை மாத்தி யோசிச்சாங்க. அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க மகிழ்ச்சியை பார்த்து அவங்க ஆசைப்படி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, அதுவும் ஒரு தீர்க்கதரிசியே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது நிமித்தம் 2ஆம் அதிகாரத்துல என் இருதயம் களி கூறுதுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சிய அதிகரித்து ஆண்டவர் துதிச்சாங்க. 2ஆவதாக தேவன் மேல் நம்ம அதிக விசுவாசம் வைக்கும் போது கூட தேவன் நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு செய்யறாருங்க. மத்தேயு 15:28. அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய மகளுக்காக சுகத்துக்காக கெஞ்சுறாங்க. அங்க தேவன் அவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி, புறக்கணிக்கிற மாதிரி, மட்டம் தட்டுற மாதிரி பேசுறார். நம்ம கர்த்தர் அப்படி பேசுறவராங்க? பேசவே மாட்டார். நாய்க்கு எப்படி நானு என் அப்பத்தை கொடுப்பேன், என் பிள்ளைக்கு இல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். இப்படி எல்லாம் பேசுறவரா நம்ம கர்த்தர்? இல்லங்க. இந்த இடத்துல என் விசுவாசங்கிறது சம்டைம்ஸ் நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துக்கு போவோம், யாராவது இரிட்டேட் பண்ணிட்டு அது வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருவோம். என்னதான் யார் இரிட்டேட் பண்ணாலும் நம்ம விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கும் போது நம் விருப்பம் நிறைவேறும்ன்றதுக்கு உதாரணம் தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். அதே மாதிரி அந்த அம்மா விருப்பப்படி அவங்க மகளுக்கு சுகம் கிடைத்தது. அதுக்கு காரணம் அவங்க விசுவாசம். 3ஆவதாக தேவனுக்கு நாம் பயப்படும் போது அப்ப கூட கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நமக்கு செய்வாருங்க. சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம் விருப்பத்தின்படி நாம் செய்யணும்னா தேவனுக்கு பயந்திருக்கணுங்க. ஆதியாகமம் 42:18 யோசேப்பு சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி. தேவனுக்கு பயந்து அவர் என்ன செய்தாரு? நல்ல ஃப்ரீ ஆஃபர். போத்திபா மனைவி அவங்களை கூப்பிடும் போது தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு கூட ஓடி வந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிட்டார். அவருடைய விருப்பம் என்னங்க? ஜெயில அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, ராஜா கிட்ட போய் எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டாங்க. தேவன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஞாபகப்படுத்தி அவர் விருப்பப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேர்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதன் விளைவாக அவரு ராஜாசனத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியா வந்து ஆளுகையில உட்கார்றாருங்க. அவர் விரும்பினது ஒன்று, இங்க இருந்து வெளியே போகணும். ஆனா கர்த்தர் செய்ததோ மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்க. அண்ணன் தன்னுடைய ஜெபத்தை மாற்றி துக்கத்தோடு இல்லாம இனி மகிழ்ச்சியா இருப்பேன், நான் ஜெபிச்சிட்டேன், கர்த்தர் கேட்டுட்டாருன்னு சொன்னதுல 3 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒன்று, அவங்க விரும்பின ஆண் குழந்தை அவங்களுக்கு கிடைத்தது. 2வது, அந்த ஆண் குழந்தை விசேஷமான ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் தீர்க்கதரிசியா இருந்தாரு. 3ஆவதாக அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. அவங்க மகிழ்ச்சி 3 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. கானானிய ஸ்திரீ
எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க விசுவாசத்துல அவங்க உறுதியா இருந்தபடியினால இவங்களுக்கும் 3 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஒன்று, கர்த்தர் அவருடைய வாயினாலேயே அவங்கள அப்ரிஷியேட் பண்றாரு. இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அவங்களோட விசுவாசத்தை கர்த்தர் முன்மாதிரியா வைக்கிறாரு. மூன்றாவதாக, அவங்க விரும்பினபடி அவங்க மகளுக்கு சுகம் கிடைத்தது. யோசேப்பும் கர்த்தருக்கு பயந்திருந்து விண்ணப்பம் பண்ணினபடினா 3 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒன்று, அவர் விரும்பியபடி சிறையிலிருந்து வெளியே வந்தார். இரண்டாவதாக, அவர் எதிர்பாராத விதமாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு வந்தார். மூன்றாவதாக, இனிமேல் பார்ப்போம் என்று நம்பிக்கையற்றிருந்த சகோதரர்களையும் தன் தகப்பனையும் பார்த்தார். அதற்கு மேலும் அவர்களுக்கு என்ற தனி நாடு. இப்படி பல விதத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அநேக நேரத்துல நம்முடைய ஜெபம் கேட்கப்படாம இருக்க இதுதாங்க காரணம். நம் மன விருப்பத்தை தேவனிடத்துல சொல்லி இது அவர் இன்னும் செய்யலையேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒரு கட்டளையோடு பின்னி பிணைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி நாம் தேவனிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கும் போது நம்மிடத்திலும் தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறாருங்க. அதற்கு முக்கியமா எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். தேவனுக்கு பயப்படணும்னாலும் விசுவாசம் வேணும். தேவனிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும்னாலும் விசுவாசம் வேணும். எவ்வளவுதான் காரியங்கள் நெகட்டிவா போனாலும் அதை பாசிட்டிவா மாற்ற விசுவாசம் வேணுங்க. அப்படி நம்ம விசுவாசத்தோடு தேவன் விரும்புறத நாம் செய்யும் போது நாம் விரும்புறதையும் தேவன் செய்கிறார். விரும்புறது மட்டுமல்லங்க, கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் பல மடங்கு நம்மை நம் விரும்பினதை விட எதிர்பாராததை எல்லாம் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்க. தேவரே, நீர் என் விருப்பத்தை செய்ய நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் ஐயா. ஆனா எனக்குள் நீர் எதிர்பார்க்கும் அந்த பயம், அந்த மனமகிழ்ச்சி, அந்த விசுவாசத்தை எனக்குள் வர்த்திக்க பண்ணும் ஐயா. என் விருப்பத்தின்படி நீர் செய்து உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.